ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இருக்க செக்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 செக்மெண்ட் வரும். ஒன்று வந்து ஈக்விட்டி, இன்னொன்று வந்து ஃபியூச்சர், அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கமாடிட்டி ஒரு செக்மெண்ட் இருக்குது, பட் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண தேவையில்ல. நம்ம இந்த 3 செக்மெண்ட்லேயே வந்து நம்ம நல்லாவே நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு நம்ம நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும். அப்புறம் வேணும்னா ஃபியூச்சரில் நம்ம வந்து கமாடிட்டியை பற்றி நம்ம வந்து பேசுவோம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஈக்விட்டி பார்க்கலாம், அதே மாதிரி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இந்த 3 செக்மெண்ட்டையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதில் வந்து நீங்கள் ஈக்விட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ரலாக கம்பெனி நேமில் அந்த ஷேரை வாங்குறீங்க. இப்போ இன்ஃபோசிஸ் கம்பெனி இருக்குது, ஓகேங்களா, இல்லைன்னா வந்து உங்களுக்கு வேதாந்தா இருக்குது. இந்த மாதிரி அந்த டைரெக்டாக அந்த கம்பெனியோட ஸ்கிரிப்டே போயிட்டு நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது எப்படி வந்து இப்போ ப்ரைஸ் வந்து மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து மூவ் ஆகும். அதே மாதிரி அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் இல்லை வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனியோட நியூஸ் அதை பேஸ் பண்ணி இந்த ப்ரைஸ் ஷேரோட ப்ரைஸ் வந்து மூவ் ஆகும். இது வந்து ஜென்ரலாக ஈக்விட்டி வந்து ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுவுமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஈக்விட்டின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த கம்பெனியோட ஸ்கிரிப்டை போய் நம்ம டைரெக்டாக பை பண்ணி செல் பண்ணுறது தான். இதுவே வந்து இன்வெஸ்டர்ஸும் இருப்பாங்க, ட்ரேடரும் இருப்பாங்க. ஓகேங்களா, அதுலேயே ட்ரேடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடர்னு சொல்லுவாங்க, பொசிஷனல் ட்ரேடரும் சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க, இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நல்ல கம்பெனியோட ஷேர், இப்போ ஒரு நல்ல டிவிடெண்ட் ஒரு கம்பெனி கொடுக்குறாங்க, ஒரு நல்ல பர்சன்டேஜில் ஒரு கம்பெனி வந்து டிவிடெண்ட் கொடுக்குது அப்படின்னா அவங்க அந்த ஷேர்ஸ்லாம் வந்து வாங்கி அவங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் ஹோல்ட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, நான் வந்து இன்வெஸ்டர் சைடு இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவங்க வந்து எப்படி திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்பெனியில் ஒரு ஷேரை வாங்கி வச்சுட்டா அதில் வர டிவிடெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி போனஸ் இருக்கும், அதே மாதிரி ரைட் இஷ்யூலாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாமே அவங்க வந்து எடுத்துக்கிட்டு அவங்க அந்த ஷேர் ப்ரைஸ் ஏறுதோ இறங்குதோ கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க வாங்கியிருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்மில் வாங்கியிருப்பாங்க. ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் டேர்மில் தான் வாங்கி வச்சுருப்பாங்க டிசைட் பண்ணி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் ஷேர் கண்டிப்பாக ஒரு நல்ல கம்பெனியாக இருந்தால் கண்டிப்பாக டபுள் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு இதுக்கு முன்னாடியே வந்து 3 months ஒன்ஸ், குவார்டர்லி ஒன்ஸ் அவங்களுக்கு வந்து டிவிடெண்ட் வரும். சப்போஸ் போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா போனஸ் கிடைக்கும், ரைட் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ரைட் இஷ்யூ கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க பெனிஃபிட்லாம் இருக்குது. இது வந்து இன்வெஸ்டர் சைடு. ஓகேங்களா, ஸோ இந்த ஈக்விட்டியில் இன்வெஸ்டர் சைடுக்கு வந்து என்னென்ன ஐடியாலாம் இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இதே நீங்கள் ட்ரேடர் அப்படின்ற இந்த சைடு வந்தீங்கன்னா இதுலேயே வந்து 2 டிவிஷன் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து பொசிஷனல் ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்ட்ராடே ட்ரேடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோ ப்ரைஸில் ஒரு பல்க் குவான்டிட்டி ஆர்டர் பிளேஸ் பண்ணி, ஆனால் இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே அனாலிசிஸ் இருக்கணும். ஸோ நீங்கள் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அனாலிசிஸ் மீன்ஸ் டெக்னிக்கலாக தேவையில்ல, ஃபண்டமெண்டலாக இருக்கணும். பட் ஆனால் டெக்னிக்கலாக தேவையில்ல. ஃபண்டமெண்டலாக அந்த கம்பெனியை பற்றி ஒரு ப்ரொஃபைல் வந்து ஓகே, கம்பெனி எந்த மாதிரி செக்மெண்ட்டில் இருக்காங்க, என்ன ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கலாம், ரெகுலராக சேல்ஸ் நடந்திருக்குதா அந்த மாதிரி சொல்லிட்டு ஜென்ரலாக பார்க்கலாம். அது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ட்ரேடர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபண்டமெண்டல்லாம் பார்க்க தேவையில்ல, டெக்னிக்கல்ஸ் தான் இங்கே. ஸோ ஒரு லோ பிச்சில் வந்து ஒரு பல்க் குவான்டிட்டியை வந்து வாங்கிட்டு டக்குன்னு அவங்க எதிர்பார்க்குற ப்ரைஸ் வந்துச்சுன்னா அதுவுமே வந்து ரொம்பவே ஷார்ட் ரேஞ்சாக தான் இருக்கும் அவங்க ப்ரைஸ் வைக்கிறதெல்லாம். நீங்கள் ரொம்ப ப்ரைஸ் மேலே கொண்டு போய் வச்சு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டார்கெட் அட்டைன் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சப்போஸ் ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து லாஸ் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ எப்பவுமே அவங்களாம் வந்து டார்கெட் வந்து இது கம்மியாக தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு லோ பிச்சில் வந்து ஒரு பல்க் குவான்டிட்டியை வந்து வாங்கிட்டு அதே மாதிரி கொஞ்சம் ப்ரைஸ் அவங்க நினச்ச டார்கெட் வந்தோடனே டக்குன்னு வந்து ஸ்கொயர் ஆஃப்னு சொல்லுவாங்க, அதாவது செல் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க, ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்கமிங் வீடியோஸில் எப்படி வந்து ஒரு ஸ்டாக்ல ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணுறது, அதே மாதிரி எப்படி வந்து டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட்டான வீடியோலாம் நம்ம மேக் பண்ணி போட தான் போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம ஷேர் மார்க்கெட் அப்படின்ற சீரீஸை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோலாம் நீங்கள் பொறுமையாக நீங்கள் எப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து நான் என்னென்னலாம் பேசியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை லிங்க் பண்ணி நான் பேசும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இந்த ஈக்விட்டிக்கான கான்செப்ட்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இது தொடர்ந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்றதும் என்னன்னு வந்து நம்ம பேசிக்காக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜென்ரலான டேர்ம்ஸில் ஃபியூச்சர்னால் என்ன பண்ணுவோம், ப்ரெடிக்ட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ ஃபியூச்சரில் என்னவா ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் இந்த ஃபியூச்சர். சேம் அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்லையும் நீங்கள் இதில் வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறீங்க. இப்போ இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஸோ இதெல்லாமே வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி. உங்களுக்கு வந்து இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், இப்போ வந்து நம்ம செப்டம்பர் மந்தில் இருக்கோம். ஸோ செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், ஓகேங்களா? ஸோ இந்த 3 monthsக்கான கான்ட்ராக்ட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் இப்போ இந்த மந்த்லேருந்து ஒரு 3 months, இந்த மந்த்து ப்ளஸ் ஒரு 2 month மொத்தமாகவே உங்களுக்கு அந்த ஃபியூச்சரான ஸ்கிரிப்ட் வந்து ஒரு 3 மாதத்துக்கு மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும். சப்போஸ் இப்போ நம்ம அக்டோபர் வந்தாச்சு, இப்போ செப்டம்பர் முடிஞ்சிருச்சு, நம்ம அக்டோபர் வரோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து இந்த செப்டம்பர் மந்த்துக்கான ஸ்கிரிப்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள் ஆகிடும். நீங்கள் அதை சர்ச் பண்ணாலும் கிடைக்காது, நீங்கள் அதை பையும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்போது நீங்கள் இப்போ அக்டோபர் மந்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ டிசம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிடும். நீங்கள் அக்டோபர் போகும்போது டிசம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகிடும். அதே மாதிரி செப்டம்பருக்கான ஸ்கிரிப்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் அந்தந்த மந்த் எண்ட் ஆகும் போதெல்லாம் உங்களுக்கு அதுக்கு கரஸ்பாண்டாக அதுக்கு அடுத்த மந்த் வந்து ஓப்பன் ஆகிடும். அதே மாதிரி எந்த மந்த் முடிஞ்சிருக்கோ அந்த மந்த்துக்கான ஸ்கிரிப்ட் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இதை இன்னொன்று நம்ம ஏன் டெரிவேட்டிவ்ஸ்னு சொல்கிறோம்னா, இதோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்குறீங்கன்னா அந்த ஸ்டாக்குக்கு பின்னாடி அந்த கம்பெனி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற நம்பிக்கையில் தான் நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. இப்போ இந்த ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி. இப்போ 3 மாதம் கழித்து அது எங்கே போகணும்னே தெரியாது, அது இருக்காது. நீங்கள் என்ன தான் சர்ச் பண்ணாலும் அந்த ஸ்கிரிப்டே கிடைக்க முடியாது, நீங்கள் வாங்கவும் முடியாது. இப்போ நீங்கள் ஆகஸ்ட் மந்த்து போய் எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் நான் வாங்கணும்னா நீங்கள் வாங்கவும் முடியாது. ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதோட வேல்யூ எப்படி வந்து இருக்கும்னா அந்த ஸ்டாக்கை பேஸ் பண்ணி டிரைவ் ஆகும். ஓகேங்களா? டிரைவ்டு. அதனால தான் அதை டெரிவேட்டிவ்ஸ்னு நம்ம சொல்கிறோம். அதாவது அந்த ஸ்டாக்கை பொறுத்து இதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பின்னாடி அந்த ஸ்டாக்கு தான் இருக்குமே தவிர வேறு எதுவுமே இருக்காது. ஸோ அதனால தான் இது வந்து கான்ட்ராக்ட் பேஸ், அதாவது டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். புரிஞ்சுச்சிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் எப்படி வந்து ப்ளே பண்ணுவாங்கன்னா, இப்போ அந்த கம்பெனி இப்போ ஒரு கம்பெனி நல்லா எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா டெக்னிக்கலாக இல்லை ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அனலைஸ் பண்ணிட்டு ஓகே இது வந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு 2-3 months வந்து நம்மளுக்கு வந்து ஓகே ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லை ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் லாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபியூச்சர் அதான் இப்போ நான் சொன்னீங்களே, இந்த ஃபியூச்சரில் போயிட்டு அவங்க வந்து பை பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்களுக்கு வந்து இந்த கம்பெனி வந்து இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த கம்பெனியோட ஷேரோட ஃபியூச்சரில் போயிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபியூச்சர் லாட்டை பை பண்ணுவாங்க. ஸோ இது ஏன் வந்து ஸ்டாக்கை பை பண்ணாமல் ஃபியூச்சர் பை பண்ணுறாங்கன்னா இதில் வந்து ரிவார்டு வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து ரிஸ்க்குமே அதிகம். ஏன்னா எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஃபியூச்சர்ன்ற ப்ரெடிக்ட் பண்ணுறதுன்றது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்மளுக்கே இப்போ நீங்கள் நாளைக்கு வந்து ஓகே நான் இதெல்லாம் பண்ணணும்னு யோசிச்சு வச்சுருப்பீங்க. பட் நம்மளால் பண்ண முடியுமா? சில பேரால் முடியும், சில பேரால் முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி நாளைக்கே நம்மளுக்கு என்னென்னலாம் நடக்கணும்னு நம்ம இன்றைக்கே வந்து சொல்லிட முடியாது. ஸோ எல்லாமே ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஸோ அந்த ப்ரெடிக்ஷனை பேஸ் பண்ணி அதில் வந்து இங்கே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி அவங்க அந்த ஷேரோட ப்ரைஸ் ஏறுமா இறங்குமா அப்படின்னு அவங்க வந்து ஒரு ஓன் அனாலிசிஸ் பண்ணி அவங்க அதை வந்து பை பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து இறங்கும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த ஷேர் ப்ரைஸ் இறங்க போகுது அப்படின்னா நம்ம வந்து இந்த இறங்குறதுலையுமே நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் வந்து ஜென்ரலாக நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து அந்த ஷேர் வந்து ஏறினா மட்டும்தான் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். பட் அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ப்ரைஸ் இறங்கினாலுமே ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஷார்ட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஷார்ட்டிங், SHORTING, ஷார்ட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்கள் ஜென்ரலாக போயிட்டு பை பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு, அப்புறமேட்டு தான் நீங்கள் வந்து அதை வந்து செல் பண்ணுவீங்க. கரெக்டாக?
ஸோ பட் இந்த ஷார்ட்டிங் அப்படின்ற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து செல் பண்ணிவிடுவீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணுவீங்க, அதை செலக்ட் பண்ணி செல் பண்ணுவீங்க. அதை செல் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் -1. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வந்து பை பண்ணுறீங்கன்னா, ஒரு ஃபியூச்சரை வந்து இப்போ ஒரு ஃபியூச்சர் ஸ்கிரிப்டை பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு +1 இருந்திருக்கும். ஓகேங்களா? இல்லை ஜென்ரலாக 1 இருக்கும். இப்போ நீங்கள் அதே ஸ்கிரிப்டை வந்து செல்லுன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்போ வந்து -1 காமிக்கும். நீங்கள் வந்து அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் உங்களோட எப்படி சொல்கிறது, இப்போ அந்த ஷேர் ப்ரைஸ் குறைய உங்களுக்கு ப்ராஃபிட்டா. ஸோ அப்போது நீங்கள் அந்த பர்டிகுலர் பீரியடில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு ஓகே இது இவ்வளோ அளவுக்கு இது வந்து டவுன் வந்துடுச்சு இந்த ஷேர் ப்ரைஸு, இதுக்கு மேலே கீழே போகாது அப்படின்னு நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஓகே எனக்கு வந்த அளவுக்கு ப்ராஃபிட் போதும் புக் பண்ணிடுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்போ போயிட்டு பை கொடுப்பீங்க. புரிஞ்சிச்சிங்களா? இது அப்படியே ரிவர்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஜென்ரலாக வந்து பை பண்ணிட்டு தான் செல் பண்ணுவீங்க. பட் இந்த மாதிரி மார்க்கெட் இறங்குற சமயத்தில் நான் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செல் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் பை பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு டெமோ வீடியோவே நான் உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போவேன். நான் உங்களுக்கு பேசிக் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம அப்கமிங் வீடியோவில் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு லைவாகவே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபியூச்சர் இந்தளவுக்கு நீங்கள் தெரிஞ்சால் போதும் பேசிக்கு. நம்ம அப்கமிங் வீடியோஸில் இந்த ஃபியூச்சரை பற்றி நம்ம இன்னும் நல்லா டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஆப்ஷன் அப்படின்ற செக்மெண்ட்டுக்குள்ளே வரலாம். ஸோ இந்த ஆப்ஷனுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு வந்து டெரிவேட்டிவ்ஸ் தான். இதுவுமே வந்து ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சில ப்ரோக்கரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 monthsக்கான கான்ட்ராக்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். சில ப்ரோக்கரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ப்ரோக்கரேஜுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து அந்த மந்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ப்ரோக்கரேஜை பொறுத்து. பட் மேக்ஸிமம் ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு 3 months அப்படின்ற கான்ட்ராக்ட் வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு ஓப்பனாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஆப்ஷன் ஃபியூச்சர் அப்படின்ற இதில் கேட்டகரியில் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், அந்த கம்பெனியோட ஸ்டாக்கை பேஸ் பண்ணி நம்ம பை செல் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டாக் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா நம்ம பை பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம். அந்த ஸ்டாக் வந்து சப்போஸ் இறங்க போகுதுன்னு தெரிஞ்சால் நம்ம செல் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம்னு சொன்னேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபியூச்சர்ன்றது அந்த கம்பெனியோட ஸ்டாக்கில் மட்டும்தான் போய் ட்ரேட் பண்ண முடியும், இல்லை நீங்கள் பை செல் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் கேட்டகரி அப்படின்னு நீங்கள் வரும்போது நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கையும் சூஸ் பண்ணி அந்த ஸ்டாக்லையும் வந்து நீங்கள் அந்த ஸ்டாக்கோட பேரை வந்து என்டர் பண்ணி அப்புறம் அந்த எந்த மந்த்துக்கான எக்ஸ்பைரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 3 months இருக்கும். அது எண்டு வரும்போது அது எக்ஸ்பைரின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மந்தோட எண்டு தான் எக்ஸ்பைரி, இல்லைனா வீக்லி எக்ஸ்பைரின்னு இருக்கும் இதுலேயே உங்களுக்கு. ஸோ ஓகேங்களா, மந்த்லி எக்ஸ்பைரியும் இருக்குது, வீக்லி எக்ஸ்பைரியும் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஆப்ஷன் அப்படின்னு வரும்போது ஸோ உங்களுக்கு எந்த எக்ஸ்பைரி உங்களுக்கு தேவையோ அந்த எக்ஸ்பைரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோட ஆப்ஷனை ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டு நீங்கள் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்ஷன்லேயே வந்து உங்களுக்கு 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து கால் ஆப்ஷன் சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே, கால் ஆப்ஷன்னா சிஇ அப்படின்ற கீவேர்டில் மென்ஷன் ஆகிருக்கும். புட் ஆப்ஷன்னா உங்களுக்கு வந்து பிஇ அப்படின்ற கீவேர்டில் வந்து மென்ஷன் ஆகிருக்கும். இப்போ அந்த பர்டிகுலர் ஸ்டாக் ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த ப்ரைஸ் மேலே ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களோட அனாலிசிஸ் படி அது மேலே ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் போயிட்டு கால் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சிஇ. நீங்கள் இதை போயிட்டு பை பண்ணுவீங்க, அதாவது வாங்குவீங்க. சப்போஸ் எனக்கு அந்த கம்பெனி வந்து இறங்க போகுது, கண்டிப்பாக தெரியும் அந்த கம்பெனி வந்து இறங்க போகுது அப்படின்னு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்போ போயிட்டு பிஇ அப்படின்ற வந்து கான்ட்ராக்ட் இருக்கும். அந்த கம்பெனிக்கான அந்த பேரை என்டர் பண்ணி பிஇன்னு அடிச்சிங்கன்னா அப்புறம் நீங்கள் எக்ஸ்பைரி செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த கம்பெனிக்கான ஓகேவா புட் ஆப்ஷன் வந்து வந்துடும். நீங்கள் வாட்சஸில் ஆட் பண்ணி பை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் புட் ஆப்ஷன் பை பண்ணும்போது அந்த கம்பெனியோட ஷேர் இறங்க அதாவது லாஸ் வர மீன்ஸ் லாஸ்ன்னு சொல்ல முடியாது, அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆக உங்களுக்கு இங்கே ப்ராஃபிட் ஏறும். இதே நீங்கள் ஃபியூச்சர்ஸில் என்ன பண்ணியிருப்பீங்க, ஷார்ட்டிங்கிற மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா, நார்மலாக ஜென்ரலாக ஃபஸ்ட்டு பை பண்ணிட்டு செல் பண்ணிங்கன்னா மார்க்கெட் ஏறும்போது நம்மளுக்கு ப்ராஃபிட்னு சொல்லியிருக்கேன் ஃபியூச்சரில். அதே மாதிரி செல் பண்ணிவிட்டு பை பண்ணியிருந்தீங்கன்னா இறங்க ப்ராஃபிட்னு பார்த்தோம். ஓகேங்களா,
பட் இங்கே எப்படி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அந்த தேவையே இல்லை. கால் ஆப்ஷன்னா ஏற ப்ராஃபிட்டு, புட் ஆப்ஷனா உங்களுக்கு இறங்க ப்ராஃபிட். புரிஞ்சிச்சிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்களா? ஸோ இதுலேயுமே நம்ம ஷார்ட் பண்ணலாம். அந்த கான்செப்டை நம்ம இப்போ எடுக்க வேணாம், நீங்கள் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ இதெல்லாம் நான் உங்கள் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு டைரெக்டாக வீடியோவிலேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நீங்கள் இப்போதைக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றது இருக்குது, புட் ஆப்ஷன் அப்படின்றது வந்து ஆப்ஷன் செக்மெண்ட்டில் இருக்குது அப்படின்றது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபியூச்சர்ஸ்ன்றது நீங்கள் ஸ்டாக்கில் மட்டும்தான் பண்ண முடியும். பட் ஆனால் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் ஸ்டாக்லையுமே பண்ணலாம், அதே மாதிரி இண்டெக்ஸ்லையுமே நீங்கள் பண்ணலாம். என்ன சார் இண்டெக்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலராக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிஃப்டி 50 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த நிஃப்டி 50 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய, ஓகேங்களா, நம்ம இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு டாப் 50 கம்பெனிஸோட ஷேர் எல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் இந்த நிஃப்டி 50. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸாக இருக்கட்டும், விப்ரோ, இன்ஃபோசிஸ், ஓகேங்களா, HDFC. ஸோ இந்த மாதிரி ஒரு டாப் 50 கம்பெனிஸ் சேர்ந்தது தான் இந்த நிஃப்டி 50 அப்படின்ற வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒரு பாப்புலரான இண்டெக்ஸும் இருக்குது, நிஃப்டி பேங்க்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்கிங் செக்டாரில் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் டாப்பில் இருக்கா, டாப் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கோட்டக்கு, HDFC, அதே மாதிரி ஆக்சிஸு, ஓகேங்களா, இண்டஸ்இண்ட் பேங்க்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் செக்டரில் வரும். பப்ளிக் செக்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SBI, கனரா பேங்க். ஸோ இந்த மாதிரி இந்த டாப் பர்ஃபார்மிங் பேங்க்ஸ் எல்லாம் ஒட்டுக்க சேர்ந்தது தான், கம்பைன்ட் ஆனது தான் உங்களுக்கு வந்து நிஃப்டி பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயே கூட, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லேயே கூட ரொம்பவே வால்யூம் அதிக அளவு இருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸ். ஓகேங்களா? இந்த 2 இண்டெக்ஸும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டைரெக்டாக இண்டெக்ஸ்லையுமே போய் ட்ரேட் பண்ணலாம், அதே மாதிரி ஸ்டாக்லையுமே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? பட் ஆனால் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, ஃபியூச்சர்ஸ்னால் நீங்கள் ஸ்டாக்கில் மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும். இதே ஆப்ஷன்ஸ் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இண்டெக்ஸ்லையுமே போய் ட்ரேட் பண்ண முடியும், அதே மாதிரி ஸ்டாக்லையுமே வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் பேசிக்காக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். நம்ம இதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடிய வீடியோவில் வந்து நம்ம உங்களுக்கு அங்கே வந்து சில பேசிக்ஸ் இருக்கும். ஸோ நான் அதை வந்து வீடியோவோடய நான் உங்களுக்கு வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஜென்ரலாக இந்த பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோக்குள்ளே போக நெக்ஸ்ட் நம்ம சீரீஸில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஓகே, நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோ ஒன்று போடுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நான் சொல்கிறது இன்னுமே ஈஸியாக வந்து உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோ போடுவோம். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஓவரால் நம்ம வந்து ஜென்ரலான பேசிக்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஓவர்வியூவை என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய செக்மெண்ட்ஸ் அப்படின்றது பார்த்தோம். அதாவது ஈக்விட்டி, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இந்த 3 செக்மெண்ட்டையும் நான் வந்து உங்களுக்கு பேசிக் வந்து சொல்லிட்டேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட இந்த கண்டென்ட் வந்து எண்ட் பண்ணிப்போம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், டேக் கேர், பை பாய்.